மிதுன ராசி நபர்களுக்கு வரக்கூடிய குரு பெயர்ச்சி பலன் 2024 டு 25 மே மாதம் 1ஆம் தேதி மதியத்தில் ஆரம்பிக்குது. குரு பெயர்ச்சி மேஷ வீட்டில் இருந்து ரிஷப வீட்டிற்கு. இந்த குரு பெயர்ச்சி மிதுன ராசி நபர்களை பொறுத்தவரை 12ஆம் பாவகத்திலிருந்து செயல்பட போகிறது. ஸோ மிதுன ராசிக்கு பாதகாதிபதி ப்ளஸ் கர்மாதிபதி 7 மற்றும் 10 கூடிய கிரகம். ஸோ இந்த குரு 12ஆம் இடம் வழியாக உங்களுக்கு பலனை கொடுக்க போகுது. அதாவது பாதக விஷயங்கள், அதே சமயம் கர்ம விஷயங்கள், இந்த 2 விஷயத்தையும் எடுத்து 12ஆம் இடத்து விஷயத்தின் வழியாக கொடுக்கும் அப்படி என்பது அர்த்தம். அப்போது மிதுன ராசி நபர்களுக்கு உண்டான குரு பயிற்சி பலன், மிதுன லக்கணத்துக்கெல்லாம் குரு பயிற்சி கிடையாது. லக்கணத்துக்கு எந்த ஒரு கிரக பயிற்சி பலனுமே வேலை செய்யாது. ராசிக்கு மட்டும் பாருங்கள். ஆக 12ஆம் இடங்கிறது என்ன? முதன்மையாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா அது ரிஷப வீடு, சுக்கரனோட வீடாக இருக்குது. 12ஆம் இடங்கிறது விரய வீடு, செலவுகளை குறிக்கக்கூடிய வீடு, உங்களை விட்டு சில விஷயத்தை இழப்பது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல தூக்கம், நிம்மதியான தூக்கம், ஒரு நாள் இரவு பொழுது. அடுத்ததாக இடம் விட்டு இடம் நகருதல், தூர இடத்திற்கு செல்லுதல், தூர இடத்திற்கு பிழைப்பை தேடி செல்லுதல், பணத்தை தேடி செல்லுதல், இல்லை உறவுகளை மையப்படுத்தி செல்லுதல். ஆக இருக்கும் இடத்தை விட்டு இட நகர்வு. 12ஆம் இடங்கிறது கால். ஸோ அந்த காலை குறிக்கக்கூடிய விஷயமா இருக்கிறதுனால கால் ஓட்டத்திற்கும் நடைக்கும் தயாராகக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆக 12ஆம் இடம் நஷ்டம், மருத்துவ செலவு, இந்த மாதிரியான ஓரளவுக்கு லைஃப்பில் ஒரு விஷயத்தை இழந்து ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடமா தான் 12 இருக்கும். முழுக்க முழுக்க பெற்றுக்கொள்ளக்கூடிய இடம் மட்டும் 12 கிடையாது. இழந்தாதான் ஒன்று கிடைக்கும் அப்படி என்பது தான் 12. கிடைச்ச பிற்பாடு இழப்பது 12 அல்ல. புரியுதுங்களா? இழந்த பிற்பாடு தான் கிடைப்பது 12. அப்போ இந்த இடத்துல குரு வர்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இதுக்கு மேற்பட்டு எதையுமே கொஞ்சம் தூரமாக தான் எதையும் செஞ்சுக்க முடியும். அப்போ தூர இடத்து விஷயங்கள் மூலியமாக தான் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். ஒரு கர்ம பலனும் அங்கே இருந்தால் கிடைக்கும். கர்ம பலனா சுபகிரகமாக குரு இருக்கிறதுனால நல்ல கர்மாக்கள், நல்ல எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆவது அப்படி என்பதை எடுத்துக்கலாம். அப்போ 12ஆம் இடங்கிறது நிச்சயமாக உங்களை இடம் விட்டு இடம் நகர்வதற்கு தயாராவதற்கு குரு உங்களை ஆயத்தப்படுத்துவார். குரு பார்ட்னரை குறிக்கும். நீங்கள் நகர்றீங்களோ இல்லையா, அடுத்தவர்கள் உங்களை நகர்த்துவார்கள். புரியுதுங்களா? நகர்த்துவதன் மூலியமாக ஆதாயமா நஷ்டமா என்பது சுய ஜாதகத்தை பொறுத்து. உங்களை விட்டு சில நபர்கள் விலகியும் செல்வார்கள் இந்த குரு பயிற்சிக்கு பிற்பாடு. மிதுன ராசி நபர்களுடைய தொடர்புகளில் இருக்கக்கூடிய ரொம்ப நெருக்கமாக ஏதேனும் ஒரு விதத்தின் வழியாக சில தொடர்புகளில் இருக்கக்கூடிய நபர்கள் மிதுன ராசி நபர்களை விட்டு விலகியும் போவார்கள், அல்லது நீங்கள் விலகி வருவீர்கள். ஆக எப்படியாக இருந்தாலும் சில கேப்பு அப்படிங்கிறது உருவாகும். புரியுதுங்களா? அது ஒரு சில நபர்களுக்கு சாதகமாக இருக்கும், சில நபர்களுக்கு பாதகமாக இருக்கும் அப்படி என்பது அர்த்தமாகும். ஸோ உங்களுடைய மனநிலையை பொறுத்து தான். அப்போ என்ன ஆகுது? டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்க நபர்களை விட்டு வெளில வர முடியும். கொஞ்சம் அவர்களால் ஆதாயம் அடைஞ்சு ஜாலியாக இருந்துகிட்டு இருந்த விஷயத்தை விட்டு வெளில வர முடியும். ஆக நபர்கள், நீங்கள் நெருக்கமாக பழகக்கூடிய நபர்கள்ட்ட இருந்து கொஞ்சம் பிரிவுகள் கிடைக்கும். 7ஆம் அதிபதியாக குரு 12ல் வருது. வாழ்க்கை துணை, நண்பர்கள், கூட்டாளி, தொழில் பங்காளர்கள் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எடுத்துக்கலாம். அப்போது வாழ்க்கை துணை உங்களை விட்டு பிரியக்கூடிய அமைப்புகள் உருவாகும். அது சுப பிரிவாக இருந்தால் ஒரு வேலை, தொழில், சம்பாத்தியம், கொஞ்சம் தூர இடத்துக்கு போகிறது, பொழப்ப பார்க்கறது, இப்படிங்கிற சுப பிரிவுகளில் அது நல்ல அமைப்பாக போயிடும். அசுப பிரிவுனா அமைஞ்சதுன்னா ஜாதகம் சரியில்லை. அசுப பிரிவுனாக்கா உங்களுக்கும் வாழ்க்கை துணைக்கும் கருத்து வேறுபாடாகி, பஞ்சாயத்துகள் அதிகமாகி, பேசிக்காத அளவுக்கு கருத்து வேறுபாடாகி அதன் மூலியமாக பிரிவு. ஸோ 12ங்கிறது விரயம் வந்துருச்சா, அந்த கணக்கில் வந்துடும். ஸோ 10ஆம் இடத்த அதிபதியாக இருக்குது, அப்படி தான் இருக்குது. அப்போ என்ன ஆகுதுனாக்கா நல்ல கருமா கெட்ட கருமா அப்படி என்பது பிரதிபலிக்கும். அப்போது இதற்கு முன்னாடி நீங்கள் எப்படி நடந்துக்கிட்டீங்களோ அதற்கான பலன் இதற்கு மேற்பட்டு உருவாகும். இதுக்கு முன்னாடி 11 குரு இருந்துச்சு இல்லையா? இந்த குரு இருக்கும் பொழுது உங்களுக்கான தேடுதல்கள், தேவைகள், நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிட்டீங்களோ, எதை வச்சுக்கிட்டீங்களோ, எதை தக்க வைக்காமல் இழந்தீங்களோ, இந்த மாதிரியான நீங்கள் செய்த தவறுகளோ, நீங்கள் செய்த நன்மைகளோ, இல்லை நீங்கள் செய்த ப்ளஸ்ஸான விஷயமோ எதுவாக இருந்தாலும் அந்த கர்மாக்கள் இந்த 12ஆம் இடத்துக்கு வரும்பொழுது பிரதிபலிக்கும் என்பது அர்த்தம். அடுத்ததாக 12ஆம் இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த காலகட்ட பிற்பாடு
உங்களுக்கு பழசு கைவிடப்பட்டு புதிதாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கிடைக்கும். ஆக புதுமையான நபர்கள், புதுமையான ஒரு செயல்பாடு, சூழ்நிலைகள், புதுமையான இடம், புதுமையான பழக்கவழக்கத்துக்கு ஏற்படக்கூடிய நபர்கள், அது ஆணோ, பெண்ணோ எதுவாக இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் வரும். ஆக புதிதாக ஒரு விஷயத்தை தேடி அலையக்கூடிய சூழ்நிலைகள், சம்பவங்கள் நடக்கும். புதிய பிளேஸ் போகிறது, புதிய நபர்களை சந்திக்கிறது, புதிதாக ஒரு விஷயத்தை உருவாக்கி பார்ப்பது அப்படிங்கிற மாதிரியான, இல்லை புதிதாக நம்மளுடன் கை கோர்ப்பது அப்படிங்கிற மாதிரி பழசை கைவிட்டு விட்டு புதுசாக ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அடுத்தவர்கள் மூலியமாக நீங்கள் செய்ய மாட்டீங்க, அடுத்தவர்கள் உங்களை இதை மாதிரி சில விஷயத்துக்கு உள்ளே இழுப்பாங்க, செய்ய வைப்பாங்க அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துங்க. அதற்கு அடுத்ததாக செலவுகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த ஒரு வருடமும் நல்ல சுப செலவுகள் நடக்கும். தேவையான நல்ல குடும்ப தேவைகளோ இல்லை பொதுநலமான காரியமோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்கள் கைப்பட சுப செலவுகள் மிதுன ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதுக்கு தேவையான பண விஷயங்கள் கிடைக்கும். அது உங்களுடைய கைப்பணமாக தான் இருக்குன்னு அவசியம் இல்லை. அடுத்தவங்க பணத்தை கூட நீங்கள் சுப செலவில் அதாவது இதை அங்கே மாற்றி விடுறது, உங்களோட வேலையே டேக் டைவேஷன், இதை விட சேர்க்கறது, அதை அங்கேருந்து மாற்றுறது, நீங்கள் நடுவில் இருக்கிறது அப்படிங்கிறத நடக்கும். அதற்கு அடுத்த அமைப்பாக 4ஆம் இடத்தை 12லேருந்து பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால சொத்துக்கள் வாங்கல் கொடுக்கல் அப்படிங்கிறது உருவாகும். கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறத வச்சுங்க, சொத்து அசையும் அசையா சொத்துக்களில் கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக போகும். ஒரு சில நபர்கள் சொத்து விஷயத்தில் இருந்து அந்த மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாறும். அடுத்ததாக 6ஆம் இடத்தை ஒரு பார்வையில் வருது. 6ஆம் இடங்கிறது கடன், வம்பு, வழக்கு, பகை, இந்த மாதிரி சம்பள வேலை, இந்த மாதிரி நல்ல விஷயத்தை குறிக்கக்கூடிய விஷயமும் இருக்குது. அப்போது கடனை வாங்கி போட்டு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செய்யணும், ஒரு பெரிய விஷயத்தை செய்யணும், அதுக்கு ஏன்டா கொஞ்சமாக தான் காசு இருக்குது, கடன் கிடைச்சா பரவாயில்ல, இல்லை கடனை வாங்கினதான் இந்த விஷயத்தை செய்ய முடியும் அப்படின்னு ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாகக்கூடிய நபர்கள் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த கடன் கிடைச்சி அந்த பெரிய நல்ல காரியம் நடக்கும். ஸோ உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இந்த காலகட்டத்தில் ஒரு கடனை வாங்க மறு கடனை அடைக்க அப்படிங்கிற மாதிரி போகும். அடுத்ததாக ஏற்கனவே உள்ள கடனை அடைக்க புதிதாக ஒரு கடனை வாங்குற மாதிரி வரும். அடுத்ததாக உங்களோட தேவைகளை சூழ்நிலையை சமாளிக்க பூர்த்தி செய்வதற்கும் ஒரு புதிதாக கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள் கடனும் கிடைக்கும் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஸோ ஒரு சில நபர்கள் பாரின் வேலைக்கு போகிறது, தொழிலை தொடங்குறது, இந்த மாதிரி தொழிலை பெரியசாக மாற்றுறது, இல்லை ஒரு தொழிலை விட்டு வேற ஒரு தொழிலுக்கு மாறுறது, இந்த மாதிரியான ஏதோ ஒரு விஷயத்தின் மூலியமாக, ஏன்னா சொத்து வாங்குறதுக்கான அமைப்பு இருக்குது, வாகனம் வாங்குறதுக்கான அமைப்பு இருக்குது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்குது இல்லையா. அப்போ அதன் மூலியமாக உங்களுக்கு கடன் வாங்குவதற்கான காலமாக இது இருந்துச்சுன்னா அது நல்ல காலகட்டமாக தான் நீங்கள் எடுத்துக்கலாம். அதை பற்றி பயப்பட தேவையில்லை, கடனை அடைக்க முடியும், தப்பு கிடையாது. ஸோ கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும், கடனும் கிடைக்கும். வம்பு வழக்கில் மட்டும் மாட்டிக்க தேவையில்லை. ஏன்னா 12, 6 இந்த விஷயங்கள் வம்பு வழக்கில் எதில் போய் நீங்கள் மாட்டினாலும் வெளில வர முடியாது. ஏன்னா 12ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால ஒரு பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு இதில் போய் நீங்கள் மாட்டினீங்கன்னா நல்ல ஹெவியான பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்கன்னு ஊர் உலகம் முழுக்க தெரிஞ்சு போவோம். ஆனால் காப்பாற்ற ஆள் வராது, புரியுதுங்களா? பணம் மட்டும் செலவாகிட்டே இருக்கும். ஸோ வம்பு வழக்கு பஞ்சாயத்தில் போய் மாட்டிக்க தேவையே இல்லை. அந்த விஷயத்தில் ஈடுபட்டு பெரிய அளவுக்கு ரிஸ்க் எடுத்து ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மைண்ட் கான்செப்டுக்கு வராதிங்க, சூழ்நிலைகள் சரியாக இருக்காது. அடுத்ததாக வேலை விஷயத்தில் எல்லாரும், நான் வேலை பார்க்குற இடத்துல எல்லாரும் திட்டிக்கிட்டே இருக்காங்க, தலையில் கொட்டிக்கிட்டே இருக்காங்க, முன்னாடி எப்படி வேலை செஞ்சாலும் முன்னாடி போனாலும் கிடைக்கிறாங்க, பின்னாடி வந்தாலும் உதைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புலம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி புலம்பல்கள்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்காது. ஸோ ஒரு வேலை விஷயத்தில் அந்த கடுகடுப்பாக உங்களை மாற்றக்கூடிய விஷயங்கள் இருக்காது. இன்னும் நல்ல உங்களுக்கு ஏற்ற மாதிரியே சொல்லிக்கு ஜாப்பு ஜம்ப் ஆகிடுவீங்க, அதாவது வேற ஒரு வேலைக்கு எஸ்கேப் ஆகிடுவீங்க. இல்லை இருக்கிற இடத்துல டார்ச்சர் பண்ணக்கூடிய நபர்களும் அவங்களோட விஷயத்த அப்படியே இது வரைக்கும் உங்களை டார்ச்சர் பண்ணி தான் அவங்களோட கொட்டம் அடங்கும். அதன் மூலியமாக உங்களோட பிரச்சனைகள் கிளியர் ஆகும். ஆக சம்பள வேலையில் மிதுன ராசி நபர்களுக்கு ஒரு இனிமையான ஒரு காலகட்டமாக மாறும். 8ஆம் இடத்தை குரு பார்க்குது, மகர விட்டு 8ஆம் இடத்தை குரு பார்க்குது. அப்போ 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால இந்த குரு பேச்சு உட்பட உங்களுக்கு நஷ்டம்னு தெரிஞ்சதுன்னா அந்த விஷயத்தை கை விட்டுருங்க, புரியுதுங்களா? ஒரு விஷயத்தை செய்ய போகிறீங்க, இல்லை கிடைக்குது, குழப்பம் வருது, அப்படிலாம் மாதிரி ஒரு பிளான் இருந்தாலும் இல்லைனாலும் எப்படியா இருந்தாலும் ஒரு விஷயத்த செய்கிற மாதிரி வருது, அதோட ரிசல்ட் நஷ்டம் வர்ற மாதிரி தெரியுது எனக்கு அப்படின்னு உங்களுக்கான அந்த உள்ளுணர்வு சொன்னாலும் சரி தான். இல்லைன்னாக்கா ஜாதகத்தை பாருங்கள், நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் நஷ்டம் வர்ற மாதிரி இருக்குது, நான் தான் ஜோசியர்னு இல்லை, வேறு எந்த ஜோசியர்கிட்ட வேணாலும் காட்டுங்க, ஒரு நஷ்டம் வர்ற மாதிரி இருக்குன்னா அந்த விஷயத்தை கை விட்டுடுங்க. ரிஸ்க் எடுத்து நஷ்டத்தை ஜெயிச்சலாம்லாம் முடிவு பண்ணாதீங்க. ஸோ நஷ்டம் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியுது அப்படின்னாக்கா, யாராக இருந்தாலும் இது நீங்கள் சொல்கிறது என்னங்க, நஷ்டம் வந்தால் எல்லோரும் உடத்தானே செய்வாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால நஷ்டத்தெல்லாம் சமாளிச்சிடலாம் அப்படின்னு ஒரு வீம்பாக ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிவிடும் குரு. அதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்கிறேன். ஸோ நஷ்டம் வர மாதிரி இருந்தால் அந்த விஷயத்தை விட்டுடுங்க. இது மனித இயல்பு தான். ஸோ அதை நீங்கள் பரிசீலனை பண்ணி பார்த்து டக்குன்னு விட்டுடலாம். அதை விட்டுட்டு ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம், எப்படியா இருந்தாலும் ஜெயிச்சு பார்க்கலாம் அப்படிங்கிற ஓவர் ரிஸ்க்கு
இந்த குரு பயிற்சி ஏற்பாடு மிதுன ராசி நபர்களுக்கு கை கொடுக்காது. புரியுதுங்களா? அதே போல் உங்ககிட்ட என்ன விஷயம் இருக்கோ, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதற்கான வளர்ச்சி, விரலுக்கு ஏற்ற வீக்கம் அப்படிங்க என்பது இந்த 12ஆம் இடத்த குரு உங்களை உணர்த்தும். புரியுதுங்களா? உங்கள் சைடில் என்ன வலுவாக இருக்கோ அந்த வலுவுக்கு ஏற்ப கெயின் கிடைக்கும். அப்படி என்பது இந்த 12ஆம் இடத்துல வரக்கூடிய குருவின் ஒரு மிகச்சிறந்த பலனாக இருக்கும். அதற்கேற்ற மாதிரியான ஒரு வாழ்க்கை நகர்தலை நீங்கள் நகர்த்தி கொள்வது நல்லது.